இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லேவியராகமம் 26:8. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். நம்மளோட எதிரிகளை நம்ம தோக்கடிக்கணும்னா நம்ம ஒரு விஷயத்தை வளர்த்துக்கணும். அது என்னது? பதவியா, செல்வாக்கா, சரீர பலமா, ஆள் பலமா, இல்லை புத்திசாலித்தனமா, சூழ்ச்சியா, தந்திரமா, திறமையா? இது எதுவுமே இல்லை. தேவனுடைய கட்டளை மதித்து அதன்படி நடக்கிறதான். நமக்கும் நம்மளுடைய எதிரிகளுக்கும் போட்டியும் சண்டையும் நடக்கும்போது எதை வச்சு நாம் ஜெயிக்கலாம்னு யோசிக்கிறோமே தவிர தேவனுடைய வார்த்தையை ஆலோசனையை காத்திருந்து கேட்டு அதன்படி நடக்கிறோமா? இல்லையே. சில பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டேன் ஆனால் கடவுள் எனக்கு பதில் கொடுக்கல, அதனால் எனக்கு தெரிந்த வழியை தேர்ந்தெடுத்து என்னுடைய எதிரிகள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பயமும் அவசரமும் தேவனுடைய பதிலாக காத்திருந்து கேட்க விட மாட்டேங்குது. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம பொறுமையாக காத்திருந்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது தேவன் நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுவார். நம்ம பொறுமையோடு காத்திருக்க கூடுறது கூட கீழ்ப்படுகிற விஷயந்தான். அப்போது தேவனுடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு எதிரிகளை ஜெயிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு பொறுமையோடு காத்திருந்து அந்த வார்த்தை வெளிப்பட்டதுக்கப்புறம் அவர் வார்த்தையின்படி செயல்படுறதான். ஆமேன்.